ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷுகிஸ் vlogs. இன்றைக்கி நாங்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கிற காமாட்சி அம்மன் கோயில் தாங்க போகலான்னு போயிருக்கோம். ரொம்ப நாளாக இந்த கோவில் போகலான்னு நினச்சிட்டு இருந்தோங்க, டைமே இல்லை. ஆனால் இன்றைக்கி தான் கிடச்சது, போயிருக்கோம். இந்த கோவில் சென்னையிலேருந்து 1 மணி நேரம் தூரம் தாங்க. நாங்கள் ஈவினிங் போல் தாங்க கிளம்புனோம். ஒரு 4 o'clock வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு 5 o'clockலாம் நாங்கள் கோவிலுக்கு ரீச் ஆகிட்டோங்க. காஞ்சிபுரத்தில் பார்க்க வேண்டிய முக்கியமான கோயிலில் ஒன்று இந்த காமாட்சி அம்மன் கோவில் தாங்க. இங்கே அம்மனுக்கு மாலை தாங்க வாங்கலான்னு போயிருக்கோம். அர்ச்சனைலாம் வாங்கினோன்னா அங்கே உள்ளே எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு தெரியாதுங்க. அதனால் இப்போலாம் சாமிக்கு வந்து நாங்கள் எப்பயுமே மாலையாக வாங்கிடுறது. இந்த மாலையை தாங்க வாங்கினோம் அம்மனுக்கு. இங்கே கோவிலை ஒட்டியே செப்பல்லாம் நம்ம விடுறதுக்கு ஒரு தனி கவுண்டர் இருக்குங்க. இங்கேயே நம்ம செப்பல் வந்து விட்டுட்டு போயிடலாம். இப்போ நாங்கள் கோவிலுக்குள்ளே போயிட்டோங்க. நாங்கள் இங்கே நினச்ச மாதிரியே இன்றைக்கி கோவிலில் செம கூட்டங்க. இங்கே மாலை போட்டவங்களும் அதர் ஸ்டேட் ஆளுங்களும் நிறையவே இருந்தாங்க. அந்த இடம் ஃபுல்லாகவே ரொம்ப கூட்டமாக இருந்ததுங்க. ஆனால் எங்கேயுமே கூட்டம் ஜாம் ஆகி நிற்கலைங்க. எல்லாமே போயிட்டு இருந்ததுனால ஒரு 1/2 hourலேயே நாங்கள் சாமியை பார்த்துட்டோம். இங்கே உள்ளே ஃபோன் எதுவும் அலோடு இல்லைங்க. அதனால் வந்து உள்ளே ஃபோட்டோஸ் எதுவும் எடுக்க முடியல. மீதி வெளியில் வந்தாங்க பண்ணிட்டோம். ரொம்ப அழகுங்க அம்மன். விழுந்து கும்பிட்டோம். இப்போ கோவிலை சுற்றி வந்தால் இந்த இடத்துல வந்து தெப்பக்குளம் இருக்குங்க. இங்கே ரொம்பவே அழகாக இருக்குங்க. க்ளீனாகவும் ஹைஜீனாகவும் நல்லா அழகாக வச்சுருக்காங்க இந்த இடத்த. இங்கேருந்து பார்க்கக்குள்ளே அம்மனோட எல்லா கோபுரத்தையும் பார்க்கலாங்க. அந்த கிளிப்ஸை தாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த குளத்தில் நிறைய மீன்களும் விட்டுருந்தாங்கங்க. நல்ல பெரிய பெரிய மீன்களாகவும் அழகாகவும் இருந்துச்சு. இந்த சாயந்தரம் நேரத்துக்கும் அங்கே வீசுகிற காற்றுக்கும் இந்த கோயிலோட அமைதிக்கும் ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க அந்த இடம் பார்க்குறதுக்கு. இப்போ சாயந்தரம் நேரன்றதுனால கோபுரத்துலலாம் லைட் போட்டிருந்தாங்கங்க. பார்க்கவே அவ்வளோ அமைதியாக இருந்தது. கோவில் மட்டும் இல்லைங்க, இங்கே உள்ள அம்மனும் ரொம்ப அழகாகவும் அமைதியான அம்மனாகவும் இருந்தாங்க. ரொம்ப மனநிறைவாக இருந்துச்சுங்க. இது வரைக்கும் பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா இந்த கோயிலை ஒரு வாட்டியாவது விசிட் பண்ணி பாருங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. காமாட்சி அம்மன் கோயில் முடிச்சுட்டு நாங்கள் அடுத்ததாக போன கோவில் தாங்க ஏகாம்பரநாதர் கோவில். இந்த கோவில் காமாட்சி அம்மன் கோயிலேருந்து 10 நிமிஷம் தூரம் தாங்க. இங்கே கோவிலுக்கு பக்கத்துலேயே பார்க்கிங் ஃபெசிலிட்டியோட நல்லாவே இருக்குங்க. இந்த கோவிலும் காஞ்சிபுரத்துக்கு பேர் போன கோவில் தாங்க. ரொம்ப பெரிய கோவில். நாங்கள் காமாட்சி அம்மன் கோயில் போயிட்டு இந்த கோயிலுக்கு போகிறதுக்கே மணி 8 ஆகிடுச்சிங்க. இந்த கேட் வழியாக தாங்க உள்ளே போகணும். இந்த கோவிலோட சுற்றளவு ரொம்ப பெருசுங்க. இந்த கோவிலோட என்ட்ரன்ஸ் தாங்க இது. இந்த
கதவை பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டுன்னு. இந்த அருகால் பாருங்களேன் ஃபுல்லாக கருங்கல்லாலே செஞ்சுருக்காங்க. இந்த கதவு வந்து 15 அடிக்கு மேலே இருக்குங்க. அவ்வளோ பெரிய கதவு வச்சுருக்காங்க. இந்த கதவை திறந்து அந்த கதவுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு 2 பாறை மாதிரி ரவுண்டாக வச்சுருக்காங்க பாருங்களேன். இதுவே பார்த்துட்ருக்கலாங்க, அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த கோவில் வந்து தூணுக்கு பிரசித்தி பெற்றதான்னு தெரியலங்க. ஒவ்வொரு தூணுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த கோவிலில் அதிகமான தூணுங்களை பார்க்கலாம். ஒவ்வொரு தூணுமே ஒவ்வொரு கலைநயத்தோட ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. இங்கே தாங்க மூலவர் பார்த்தோம். நல்ல சிவன் சின்னதாக நல்லா அழகாக இருந்தாருங்க. நீங்கள் பார்க்குற இந்த இடம்லாம் வந்து கோவிலில் சுற்றி வர இடம் தாங்க. இங்கே 108 சிவலிங்கம் வச்சுருந்தாங்கங்க. இது இந்த கோவிலோட தெப்ப குளங்க. இந்த கோவிலில் இப்போ இந்த இடத்துல நிறைய புதுப்பிச்சிருக்காங்கங்க. இங்கே நிறைய உட்காரத்துக்கு சிட் அவுட்லாம் இப்போ புதுசாக பண்ணியிருக்காங்க. இங்கே என் பையன் வந்து கேமராக்குள்ளே வரமாட்டேன்னு சொல்லிட்டுன்னு விளையாட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க எங்களுக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போகிற இடம் தாங்க ஆயிரங்கால் மண்டபம். இந்த இடத்துல வந்து என்னென்ன தூண் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டுன்னு வெளியிலே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்கங்க. இத்தனை விதமான தூண் இங்கே வச்சுருக்கோன்றதை வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி நாங்கள் 2-3 வாட்டி இந்த கோவில் வந்திருக்கோங்க. ஆனால் இந்த இடத்துல நாங்கள் பார்த்தது இல்லை. இப்போ தான் திறந்து விட்டுருக்காங்க இந்த ஆயிரங்கால் மண்டபத்துக்கு. இங்கே போனால் விதவிதமான தூண் தாங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு இந்த இடம். இந்த மண்டபத்தில் இங்கே ஒரே ஒரு பிள்ளையார் மட்டும்தாங்க இருந்தார். அதுக்கப்புறம் ஃபுல்லாக வெறும் தூண் தாங்க இங்கே. இந்த இடத்துல கூட்டம் எதுவும் இல்லாமல் ரொம்ப அமைதியாக இருந்துச்சுங்க. நாங்கள் போனது 9 மணின்றதுனாலேயே என்னவோ தெரில, இந்த இடத்துல கூட்டம் எதுவுமே பெருசாக இல்லை. நம்ம பேசுகிறது ஏக்கோ ஆகிற அளவுக்கு இங்கே ரொம்ப அமைதியாக இருந்துச்சுங்க.
நாங்கள் இந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோங்க. டைம் ஆகிடுச்சின்றதுனால எல்லோரையும் கிளம்ப சொல்லிட்டாங்கங்க. நாங்களும் கிளம்பிட்டோம். ஆனால் நாங்கள் வரத்துக்குள்ளேயே இந்த கதவை வந்து மூடிட்டாங்கங்க. எங்களை இன்னொரு வழியாக தான் அனுப்பிச்சி விட்ருந்தாங்க. அவ்வளோதாங்க, இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.